வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 2 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஸ் மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கெரிய நிறுத்தியா குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்வாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நாம்தே, மிசல், சைமல், ரியாங், ஹாலாம், லூஷாய் மற்றும் காசியா. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ், அபங்காஸ், பாரட்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நீதித்துறை, அவசர கால அதிகாரங்கள், கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1931 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம பஞ்சாயத்து தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தினோம். பகுதி 12 நம்ம இந்திய அரசியலமைப்பு நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கொயா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. இணைக்கான திட்டம் பிரதமர் இ பஸ் சேவை 2023ஆம் ஆண்டு வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. ஸ்வமித்த யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல் ஜீவன் மிஷன் அட்டுல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷிரீஷ் சந்திர மர்மு. 2025ஆம் ஆண்டுக்கான சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 17 சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற நாடு எது? இந்தியா பங்களாதேஷ் நாட்டை தோற்கடிச்சிருக்காங்க. இதுவே சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 17 பெண்கள் சாம்பியன்ஷிப்ல நேபாள் நாடை இந்தியா தோற்கடிச்சிருக்காங்க. சக்ஸ் ஷேகார் ஜோடி முன்முயற்சி எந்த அமைச்சகம் தொடங்கியது? வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். இந்தியா எந்த நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மொராக்கோ. கியூனோ தேசிய பூங்காவில் முதிர்ச்சி அடையும் இந்தியாவில் பிறந்த சிறுத்தையின் பெயர் என்ன? முகி. டாடா மோட்டார்ஸின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சைலேஷ் சந்திரா. ரவி அகர்வால் சிபிடிடி தலைவர். ஆர் துரைசாமி ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி. அஜய் சேத் IRDAI உடைய தலைவர். ராஜராஜன் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர். அனிஷ் தயால் சிங் பிரதமர் மோடியின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். TCA கல்யாணி கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல். 2025ஆம் ஆண்டுக்கான வணிக வரி மாற்றத்தை விருதை வென்ற அமைப்பு எது? DRDO. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் ஹைதராபாத் 2025ஆம் ஆண்டிற்கான சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தார் பிரபந்தன் புரஸ்கர் விருது வாங்கியிருக்கு. தேசிய தொழில்துறை தாழ்வர மேம்பாட்டு கழகம் உத்யோக் விகாஸ் விருது. போஷன் டிராக்கர் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான பிரதமரின் விருது. ஆசிம் பிரேம்ஜி அறக்கட்டளை ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் விருது. இந்தியாவில் எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளன? சோ இன்னைக்கு தேதிப்படி 93. இப்ப புதுசா பீகார்ல இருந்து கோகுல் ஜலஷே உதய்பூர் ஜீல் சேர்க்கப்பட்டிருக்கு. ராம்சர் மாநாடு 1971ல யுனெஸ்கோ மூலமா நடந்துச்சு. இந்தியாவில மிகப்பெரிய ராம்சார் தலம் சுந்தரவன காடு. கியாலியோடிய தேசிய பூங்கா மற்றும் சிலிகேரி முதல் ராம்சார் தலம். கோபார் தீபகற்பம் உலகின் முதல் ராம்சார் தலம். கோகுல் ஜலஷே உதய்பூர்ஜில் பீகார்ல ரீசெண்டா ராம்சார் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. FOSCOS தளத்தில் ஆயுர்வேத ஆரோகாவிற்கான பிரத்யோக உரிம போச்சலை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? FSSAI. ஆயுஷ் நிவேஷ் ஆர்த்தி இது ஒரு முதலீட்டாளர் மைய போர்ட்டல் ஆயுஷ் அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கலாச்சார அமைச்சகம் மேர கோவான் மேர தராவர் திட்டம். தேசிய மகளிர் ஆணையம் யசோதா AI எழுத்தறிவு திட்டம். ஸ்பார்க்ஸ் திட்டம் வடகிழக்கு பிராந்திய மாணவர்களுக்கிடையே விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சம்பந்தமா அது ஆரம்பிச்சிருக்காங்க. மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்குவதற்கான அணுசக்தி ஒப்பந்தத்தில் எந்த 2 நாடுகள் கையெழுத்திட்டன? அமெரிக்கா மற்றும் துருக்கி. பூட்டான் இந்தியாவுடன் விவசாய ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. மெர்க் குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்காக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. NTPC
மின்துறை மாற்றத்தை ஊக்குவிக்க சவுதி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்துடன் கையெழுத்திட்டு இருக்காங்க. உலக இதய தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 29. மைய கருத்து ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பிக் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 17 உலக நோயாளி பாதுகாப்பு தினம். செப்டம்பர் 18 உலக மூங்கில் தினம். செப்டம்பர் 23 சர்வதேச சைகை மொழி தினம். செப்டம்பர் 21 உலக அல்சைமர் தினம். செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினம். செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம். செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம்.